மோல்டிங் எங்கே பண்ணுறாங்க பாருங்கள், எப்படி மோல்டிங் பண்ணுறாங்கன்றத இது நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த டை தான் சொன்னால், அந்த டையை வச்சு மேலே இது மாதிரி இது பண்ணோன்னே டேட்டா கேபிள் ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா கேபிள் இந்த மாதிரி ரெடி ஆகும். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் நான் சொல்லியிருந்த மாதிரிலாம் மிஷினு, அதாவது டேட்டா கேபிள் ரெடி பண்ணுறதுக்கான மிஷின் எல்லாமே தான். இது எல்லாமே ஹைட்ரோலிக் மிஷினு, ऑटोमेटिक मशीन அது ரெடி ஆயிட்டு இருக்குது. அதை பத்தி உங்க மேடம் சொல்றாங்க. मैडम इसमें मतलब ये बड़ा है, ये छोटा है, ये उससे छोटा मतलब डिफरेंट है कुछ इसमें खाली डाटा केबल ही बनेगा? डाटा केबल्स के अलावा पावर कोड हो गए, डीसी-पीएनसी केबल्स हो गए, कैमरा केबल्स हो जाएंगे। तो केबल्स की ज्यादातर वैरायटी आप बना सकते हैं। कुछ अगर जैसे मान लीजिए आप वॉल गिटी हो गई, वॉल गिटी इसमें कम क्वांटिटी में निकलेगा, बट अगर इसमें बात करें तो इसमें ज्यादा क्वांटिटी में निकल सकते हैं। அது பூரா இந்த மிஷின் தான். இது மேனுவல். இது வந்து நீங்க பல்ச் பண்ணணும். இதுல வந்து அந்த தானான்றதை கொட்டி இந்த இடத்துல கொட்டி அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த இடத்துல இதை வைப்பாங்க. அதை டையில் வந்து அந்த ஒயரை சோல்டிங் பண்ண ஒயரை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ண பிறகு தான் அது டேட்டா கேபிள் ரெடி ஆகும். இது ஃபுல்லாக மேனுவலாக நீங்கள் ரெடி பண்ணணும். இதில் வந்து ஒர்க் லோடு அதிகமாகும். நீங்கள் வந்து உட்காந்து வேலை செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹைட்ரோலிக்கு. இந்தாண்ட இன்னொரு மிஷின் இவங்க வச்சுருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இலையை பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில். அதாவது வாழை இலை கிடைக்கலாம், இந்த மாதிரி இலையை தான் பயன்படுத்துவோம். அப்படி இந்த மாதிரி வாழை இந்த மாதிரி இலை ரெடி பண்ணுறதுக்கு மிஷின் தேவைன்னா கூட அது உங்கள்கிட்ட வச்சுருக்குறாங்க. அது எப்படி ரெடி ஆகுது அப்படின்றதே ஒரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எந்த மாதிரி ரெடி ஆகுது அதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரெடி ஆகி வருது பாருங்க. இந்த மாதிரி ரெடி ஆகி வரும். எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் எஸ் வெங்கடேஷ். அதாவது வீடியோ எதுக்கானது முதல்ல நான் அதை குறிப்பிட்டுறேன். அதாவது நீங்கள் ஒரு சிறு தொழில் ஆரம்பித்து அதில் எப்படி முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதாவது நான் வந்திருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, தில்லியில் சுல்தான்பூர் என்ற ஒரு பகுதி இது. இங்கே இவங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா கேபிள் வந்து ஹோல்சேலில் விற்பனை, அது மட்டும் இல்லாமல் டேட்டா கேபிளை ரெடி பண்ணுற மிஷினு இதையும் இவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட வந்து மிஷினை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான மூலப்பொருளை வாங்கி நீங்களே டேட்டா கேபிள் ரெடி பண்ணி அதை விற்பனை செய்யலாம். அந்த டேட்டா கேபிள் மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருளுங்க ரெடி பண்ணலாம் அப்படின்றதே நான் அடுத்தது உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா கேபிள் ரெடி பண்ணுறதுக்கான மூலப்பொருள், அதுக்கான மிஷின் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. நீங்களும் ஒரு சிறு குறு தொழில் ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக பொருள் வரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா டெல்லி தான். அதனால தான் நான் டெல்லியில் இருக்கிறனால இந்த வீடியோவை ஷூட் பண்ணி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட டேட்டா கேபிள் மட்டும் இல்லை, அடாப்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நெக் பேண்ட் இருக்குது. ஆரம்பத்தில் நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது மிஷின் வந்து இவங்க வாங்கி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே காஸ்டிங் பண்ணி, அதாவது இவங்களே ரெடி பண்ணி இவங்களே விற்பனை செய்கிறாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து இவங்க ஃபேக்ட்ரி எப்படி, இந்த ஆஃபீஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் ஆஃபீஸ் டூரு, அதுக்கு அடுத்தது ஃபேக்ட்ரி டூரு, அதுக்கப்புறம் லேத்து, இது மூணுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். இந்த மிஷினில் என்னென்னா ரெடி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை இந்த டிஸ்பிளேயில் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லா பொருளும் இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்படுறது, ஃபேக்ட்ரி சம்மந்தப்படுறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். एक बार ये समझा दीजिएगा मैडम, आपके यहाँ डाटा केबल किस टाइप का बनता है और कैसे कैसे उसके लिए सामान ज़रूरत है, क्या क्या इसके लिए डाई वगैरह जो भी बताते हैं, क्या क्या ज़रूरत पड़ेगा इसके लिए? देखिए सर, अगर आपका बजट कम है तो आप रेडी केबल्स, रेडी चार्जर्स लेके भी अपना स्टार्टअप कर सकते हैं। और अगर आपका अच्छा बजट है, आप अपना एक अच्छा बिजनेस स्टार्ट करने की सोच रहे हो, तो आपको यहाँ से मैनुअल मशीन होगी या फिर हाइड्रोलिक मशीनें हो गई, आपको सभी तरह की मशीनें एक छत के नीचे मिल जाएंगी। प्लस में उसके मटेरियल भी आपको मिल जाएंगे। அதாவது அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரா மெட்டீரியல், அந்த மிஷினுக்கு தேவையான மூலப்பொருள் எல்லாமே இவங்கள்ட்டே கிடைக்கும், அவைலபிளாக இருக்குது. அதாவது மிஷினு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் மிஷினு, மேனுவல் ரெண்டுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். இதெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள், இந்த மாதிரி டேட்டா கேபிள் இருக்குது. இது எல்லாமே நீங்களே ரெடி பண்ணி நீங்களே ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு சின்ன செட்டப்பு வீட்டில் இருந்தபடி, அதுக்காக நீங்கள் பெருசாக ஃபேக்ட்ரி திறக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சின்னதாக வீட்டுக்குள்ளே ஒரு மிஷினை வாங்கி வச்சு கூட இதை ரெடி பண்ணலாம். அதுக்கான மூலப்பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி டேட்டா கேபிளும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி டேட்டுக்கு மொபைல் சம்மந்தப்பட்ட வேலை எவ்வளோ இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இதுக்கான அடாப்டர் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இல்லை, இது வந்து அடாப்டர் வேணுனாலும் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம்.
और मैडम अभी फिलहाल आपके यहाँ पर खाली डाटा केबल बनने के लिए सामान है या उसके अलावा मतलब जो प्लास्टिक आप सामान कह रहे हो जो रखा हुआ है सामने, उसके अलावा ये जो मतलब अडेप्टर है ये भी अभी सेल करते हो? ये बनाने के लिए मशीन सेल करते हो या खाली ये? आपको ना रेडी में चार्जर्स मिल जाएंगे, और अगर आप इसका रॉ मटेरियल लेके खुद घर पे असेंबल करना चाहते हैं तो उसका भी आपको प्रोडक्ट मिल जाएंगे, रॉ मटेरियल भी मिल जाएंगे इसका। हाँ जी, அதாவது நீங்க வெறும் டேட்டா கேபிள் சேல் பண்ணாம அது கூட அடாப்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அடாப்டருக்கு மூலப்பொருள் தேவையான அதையும் கொடுக்குறாங்க. அதை வந்து அசெம்பிள் பண்ணி நீங்க அதுக்கான பாக்ஸ் கொடுக்கறதும் இவங்களே கொடுக்குறாங்க. அப்படி வேணா நீங்களே கூட அங்கே அரேஞ்ச் பண்ணி இது டேட்டா கேபிள் கூட இந்த அடாப்டர் சேர்த்து கூட விற்பனை செய்யணும்னு நினைச்சா கூட அதையும் இவங்க கொடுக்கறதுக்கு இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ये नेक बैंड वगैरह ये भी आपके पास है मैम? जी सर, आपको ना नेक बैंड हो गए, एयरफोन हो गए, एयरबड्स हो गए, वो सभी तरह के जो है एसेसरीज के आइटम वो भी आपको मिल जाएंगे. उसके रॉ मटेरियल नहीं मिलते, वो आपको बने बनाए और आपके ब्रांड में मिल जाएंगे. अच्छा, அதாவது உங்களுக்கு எதுனா இந்த நெக் பேண்ட் பார்ப்பீங்க, இந்த மாதிரி நெக் பேண்டு இந்த மாதிரி சம் ஐட்டம்ஸ் வந்து பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் பழையது நெக் பேண்டு, இந்த மாதிரி இது ஏர்பட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா அதாவது ரா மெட்டீரியல் கிடைக்காது, ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்கள் பேரில் பிரிண்ட் பண்ணி உங்கள் நேமில் வேணா அதையும் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, அதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது நான் மெயின் வந்து நீங்கள் டேட்டா கேபிள் ரெடி பண்ணுறதுக்கான மிஷின் அதுக்கான மூலப்பொருளை இவங்க கொடுக்குறாங்க. மீதி என்னென்ன உங்களுக்கு தேவையோ அடாப்டர் தேவை, மீதி நெக் பேண்டு இந்த மாதிரி எதனா பொருள் தேவைன்னா அதையும் இவங்க விற்பனை செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ரெடி பண்ண பொருளாக கிடைக்கும். அது வந்து உங்கள் பேரில் நீங்கள் ரெடி பண்ணி வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த மிஷினில் நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்றத குறிப்பிட்ட எல்லாம் வச்சுருக்காங்க, டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. அதுக்கான மூலப்பொருளும் இங்கே இருக்குது. मैडम एक चीज समझा, ये जो सामान रखे हुए यही चीज बनेंगे ना मशीन में? हाँ जी, जैसे अगर कस्टमर डाटा केबल्स की जो मैनुअल मोल्डिंग मशीन है उससे डाटा केबल्स के अलावा ना उनको कुछ प्लास्टिक का या फिर इलेक्ट्रिक टॉयज वगैरह आइटम बनाने हैं तो वो सभी मैनुअल मशीनें या फिर हाइड्रोलिक मशीनों पे ये सारी चीजें बना सकते हैं. मतलब मैनुअल मशीन हुई या फिर हाइड्रोलिक मशीन है, उसमें आप एक से ज्यादा वैरायटी निकाल सकते हो. जैसा कि अगर आप देखना चाहो ये आपके इलेक्ट्रिक के आइटम है, ये भी आपके बन जाएंगे. ये आपका हो जाएगा बैक फ्रंट वाली केबल्स हो जाएंगी, ये आपका मेल फीमेल हो जाएंगे. उसके अलावा अगर हम बात करें जैसे आपके क्लेचर्स हो जाएंगे, तो आप इस तरह के जिस तरह के आइटम आपको दिख रहे हैं वो सभी इलेक्ट्रिक के हो गए या टॉयज वगैरह हो गए, वो सब आप यहाँ बना सकते हो मैनुअल मशीनों से. डाई अलग से लेना होगा? हाँ, आपको सिर्फ मशीनें जो है एक ही रहेगी, डाइयाँ आपको सारे एक्सचेंज करने रहेंगे. நண்பர்களே, இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. இந்த ஐட்டம் பூராமே அந்த மிஷினில் ஹைட்ராலிக் மிஷினாக இருக்கட்டும் இல்லை மேனுவல் மிஷினாக இருக்கட்டும் இது பூராமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒன்று, அதுக்கான டை மட்டும் நீங்கள் வேறு வாங்க வேண்டியது. அதாவது நீங்கள் இப்போ மிஷின் ஒன்று தான், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு டை மட்டும் மாறும். இது மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதில் எல்லா பொருளும் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கான மூலப்பொருள் தான் இது, பார்த்துக்குங்க. இதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃபேக்ட்ரியில் போய் காட்டுறேன். அதுக்கான மூலப்பொருள் நான் முதல்ல இங்கே காட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியில் எப்படி இதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃபேக்ட்ரியில் போயிட்டு உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஒரு தடவை இந்த ஆஃபீஸை நான் சுற்றி காட்டிடுறேன், ஆஃபீஸ் டூர். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியை காட்டுறேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இதை நான் ஆஃபீஸில் சுற்றி காட்டுறேன். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேடம் உட்காந்துருக்காங்க. இவங்க சப்போர்ட் சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது காலை 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இவங்க தான் கால் எடுத்து உங்கள்கிட்ட டீட்டெயில் பூரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த மாதிரி நீங்கள் பொருளை ரெடி பண்ணலாம், எந்த மாதிரி மிஷினோட காஸ்ட் எவ்வளோ, இந்த மூலப்பொருள் எவ்வளோ காஸ்டிங் வரும், இது பூராமே டீட்டெயிலாக இவங்க தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கான இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த டேட்டா கேபிளில் எந்த அளவுக்கு இதுக்கு மொத்தம் வரணும், இதுக்கு கேபிள் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்றத பூரா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அதாவது டேட்டா கேபிள் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ये सारा क्या चीज़ है मैम? कनेक्टर वनेक्टर बोलते हैं ना इसको? हाँ जी, ये डाटा केबल्स में जो पिन कनेक्टर होते हैं ना वो चीजें हैं. अगर आप चाहोगे जिसमें 1 एम्पियर से लेके आपका 2.5 एम्पियर हो गए या फिर उसकी V8 पिन हो गई, आपकी टाइप सी हो जाएंगी, आईफोन हो जाएंगी. उसमें अगर पिन कनेक्टर्स में कलर की बात करें तो आपको सभी तरह के कलर मिल जाएंगे. उसके अलावा DC BNC के भी हमारे यहाँ मटेरियल मिल जाएंगे, रॉ मटेरियल, और 2 पिन 3 पिन के भी कनेक्टर मिल जाएंगे. जैसा कि आप ये देख सकते हो, ये आपके DC पिन में यूज होता है, ये आपका BNC पिन हो गए, ये आपके 2 पिन कनेक्टर्स हो जाएंगे. तो सभी तरह के रॉ मटेरियल आपको यहीं मिल जाएंगे. அதாவது அதுக்கு தேவையான அதாவது டேட்டா கேபிள் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருள் எல்லாமே இங்கே கிடச்சிக்கும். நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மிஷின் வாங்கிட்டோம் பொருள் எங்கடா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு
அலைய தேவையில்ல, எல்லாமே டோட்டல் செப்பரேட்டாக உங்களுக்கு எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அதுக்கான டிஸ்பிளே இங்கேயும் பார்க்கலாம் ஒரு தடவை, இந்த இடத்துல டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதுக்கான மூலப்பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது சி டைப்பு, V1 என்ன மேம், V1 USB மைக்ரோ, அப்புறம் சி டைப்பு, இது எல்லாமே இருக்குது. அதாவது எந்தெந்த கலரில் கனெக்டர் போல்து टू पिन கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்குது. அதாவது டேட்டா கேபிள் ரெடி பண்ணுறவங்க இது எல்லாமே தேவைப்படும் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் வீடியோ பாருங்க, அப்படி ட்ரைனிங் வேணாலும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இதாக ட்ரைனிங் தேவைத்தனும். அதாவது வந்தீங்கன்னா இது எப்படிலாம் செப்பரேட்டாக செய்வாங்க அப்படின்றத ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்கள்ட்ட வீடியோ வாங்கி என்னோட சேனலில் இது கூட அட்டாச் பண்ணி வீடியோ போட்டுறேன், எப்படிலாம் அதை ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே வீடியோவில் கூட தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து சர்டிஃபைட், அதாவது இந்தியா மார்ட் மூலியமா சர்டிஃபைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்குது. அதாவது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு. சர்டிஃபிகேட் வாங்கின கம்பெனி தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டை நான் சொன்ன பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டை எல்லாமே நீங்கள் உற்பத்தி பண்ணுற. அதாவது டேட்டா கேபிள் உற்பத்தி பண்ணாலும் சரி, மீறி எந்த பிளாஸ்டிக் பொருள் உற்பத்தி பண்ணாலும் அதுக்கு இந்த மாதிரி டை தேவை. அதை நான் குறிப்பிட்டு இதை காட்டணும், இங்கே ரிசப்ஷனில் வச்சிருக்கிறாங்க. சரி, அதை காட்டணுன்றதுக்காக காட்டுறேன். மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். கம்பெனியோட இந்தியா மார்ட் முதல் கொண்டு சர்டிஃபைடு கம்பெனி தான் இது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேட்டும் இங்கே இருக்குது. அதனால் பயப்படாமல் நீங்கள் எல்லாமே கால் பண்ணி இங்கே தேவையான பொருளை இங்கே வாங்கிக்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஃபேக்ட்ரி வந்துட்டோம். ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி ப்ரோசஸ் நடந்துகிட்டு இருக்குது, அதாவது இந்த டேட்டா கேபிளை ரெடி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டப் பண்ணி தமிழில் சொல்லிக்கிட்டு வரேன். எப்படி ரெடி பண்ணுறாங்க கொஞ்சம் பாருங்கள். அதாவது டை எப்படி வைக்கிறாங்க, டேட்டா கேபிள் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அந்த ஒயரை எப்படி கட் பண்ணி வைக்கிறாங்க, அது பூரா மேடம் சொல்லுவாங்க. मैडम ये मतलब कैसे प्रोसेस है डाटा जी सर, ये देखिए जैसे ये वायर के ना रोल होता है, अगर आप देखेंगे उस टाइप के वायर के रोल होंगे। और इस वायर के रोल को फर्स्ट जो स्टेप होता है वो वायर की कटिंग होती है। कटिंग आपका कॉपर में होता है? हाँ, ये प्योर कॉपर रहेगा। तो वायर की कटिंग आपकी इस टाइप से होती है। ये वायर की कटिंग होने के बाद सेकंड स्टेप होता है सोल्डिंग का। इस तरीके से सोल्डिंग होती है, जैसा कि आप देख रहे हो ये सोल्डिंग भैया कर रहे हैं। ये सोल्डिंग हो जाएगा और सोल्डिंग के जस्ट बाद आपका फिर मोल्डिंग होता है, जो कि ये स्टेप हो जाएंगे। यहाँ पे आपके जो केबल्स के मोल्ड होते हैं, आप इसमें कई भी तरह के डिजाइन बनवा सकते हो अपने अकॉर्डिंग। நம்பர்ல அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதாவது தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி டேட்டா கேபிள் பண்டல் வாங்கி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த மாதிரி ஷோல்டிங் பண்ணணும். இந்த இதை ஷோல்டிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மோல்டிங் வந்து இங்கே பண்ணுறாங்க. அந்த மோல்டிங்க்கு தேவையான இது வந்து தானா, இது வந்து இது உள்ளே போட்டு தான் மோல்டிங் பண்ணுறாங்க. மோல்டிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகி வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகுது. இதில் வந்து இந்த தானான்றாங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் எந்த கலரில் போகிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா கேபிள் ரெடியாக வரும். அதாவது கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கணும். எப்படி பஞ்ச் பண்ணுறாங்க, எப்படி மோல்டிங் பண்ணுறாங்கன்றத ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, एक बार ये जो मोल्डिंग कर रहे हैं ना, एक बार दिखा दो मोल्डिंग करते हुए कैसे कर रहे हैं, दिखा दो மோல்டிங் எங்கே பண்ணுறாங்க பாருங்கள், எப்படி மோல்டிங் பண்ணுறாங்கன்றத இதில் நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த டை தான் சொன்னேன், அந்த டையை வச்சு மேலே இது மாதிரி இது பண்ணோன்னே டேட்டா கேபிள் ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா கேபிள் இந்த மாதிரி ரெடி ஆகும். திருப்பி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சிகப்பு கலரு, इसको क्या दाना बोलते हैं ना, அந்த தானான்ற ஒரு இதை இதில் கொட்டுவாங்க. கொட்டின பிறகு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் ஒயரு, சிவப்பு கலருக்கான இது வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ரெடி ஆகும் டேட்டா கேபிள். இந்த மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒயிட் கலரில் நீங்கள் இது ரெடி பண்ணணுன்னா, இது வந்து ரெட் கலரில், நாங்கள் ஒயிட் கலரில் உங்களுக்கு ரெடி பண்ணி இது பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அது சிவப்பு கலரு, இது ஒயிட் கலரு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தானான்னு சொல்கிறாங்க பாருங்கள், இதுதான் இதில் எல்லாமே கலர் வர்றதுக்கான இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டை தான் இதில் இது பண்ணுறதுக்கு. ஒரு ஒயர் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணி वச்சுருக்காங்க. भैया कितने मीटर का वायर होता है, अलग अलग शाफ्ट होता है? இது பார்த்தீங்கன்னா அதாவது சில டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கும், 1.5 மீட்டர் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நண்பர்களே பார்த்தீங்கன்னா வயரு டேட்டா கேபிளுக்கு தேவையான வயர் ரெடி பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இப்போ தீபாவளி சீசன்ன்றதுனால லேபர் எல்லாமே அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க. அதனால இது கொஞ்சம் உங்களுக்கு காலியாக தெரியுது. இல்லைன்னா இந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கும். போன தடவை வந்திருந்தப்பெல்லாம் அங்கே வேலை நடந்துகிட்டு இருந்தது.
இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வயர் வந்து இது பண்ணி இங்கேருந்து ரவுண்டாக ஒயர் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து மேலே வந்து இது பிளாஸ்டிக் கோட்டிங்லாம் ஆகிறது எல்லாமே இந்த இடம் தான். அதாவது வயர் டேட்டா கேபிள் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோசஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இந்த மாதிரி டேட்டா கேபிள் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்டல் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு தேவைன்னா இங்கேருந்து ரெடி பண்ணி இவங்களே அனுப்புவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து வாங்குற இது கம்மியாகிடும். நீங்களே ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் செலவு கம்மியாகும். உங்களுக்கு அங்கங்கே கடையில் விற்பனை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மொத்தமாக வாங்கி விற்பனை செய்யணும், ஹோல்சேலில் விற்பனை செய்யணும்னாலும் நீங்கள் வாங்கி விற்பனை செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இதை டெஸ்டிங் இதை பண்ணுறாங்க அப்படின்றத அந்த மேடம் சொல்லுவாங்க. நண்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சோல்டிங்கு, அதுக்கப்புறம் மோல்டிங்கு, ஒயர் எப்படி கட் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு பிறகு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே நெக் பேண்ட் எல்லாமே இருக்குது. இந்த மேடம் एक्सप्लेन பண்ணுவாங்க. அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. बता दीजिए कि मैम यहाँ क्या होता है और जैसे केबल्स की कटिंग हो गई, चेकिंग हो गया, मोल्डिंग हो गई। मोल्डिंग के बाद केबल आपकी सही है गलत है वो आपका टेस्टिंग मीटर में चेक किया जाता है। जैसे कि आप देख रहे हो ये 4 कोर वायर थी, आपकी चारों लाइन ग्रीन होंगी तो ये आपकी केबल सोल्डिंग का चेकिंग हो जाता है। उसके बाद केबल्स को चेक करके इस तरीके से फोल्ड किया जाता है। जैसे कि आप यहाँ देख सकते हो ये केबल फोल्ड होगा, प्लस में आप अपनी ब्रांडिंग भी करवा के रेडी केबल्स भी ले सकते हैं। अच्छा अच्छा। उसके अलावा रेडी केबल ये हो गई मैन्युफैक्चरिंग की बात। अगर आप अपनी रिटेल शॉप में रेडी केबल्स लेके सप्लाई करना चाहते हो तो हमारे यहाँ इंपोर्ट डाटा केबल्स और नेक बैंड हो गए, एयरबड्स हो गए, वो सारी चीजें भी मिल जाएंगी। जैसा कि आप देख सकते हो ये आपके नेक बैंड वगैरह होंगे तो इस तरह के आपको नेक बैंड वगैरह भी मिल जाएंगे। उससे आप अपनी ब्रांडिंग करवा सकते हो। ये आपकी इंपोर्ट केबल्स होंगी जो कि आपके सिलिकॉन वायर में होगा। ये सिलिकॉन वायर में केबल्स होगी मेटालिक, जो कि आजकल रनिंग में बहुत ज़्यादा है, सुपरबुक सपोर्टेड है। ये आपके नेक बैंड वगैरह हो जाएंगे। அதாவது நெக் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வாங்கணும். அதாவது இது வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியாது, இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அங்கே விற்பனை செய்யலாம். அதுக்கானதெல்லாம் இதில் வந்து பேர் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து உங்கள் பேரில் நீங்கள் உங்கள் பேரை பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். அதையும் சொல்லி அவர் குறிப்பிட்றாங்க. नेक बैंड, डेटा केबल है, उसके अलावा क्या क्या और चीज़ है मैम आपके पास? बड्स वगैरह है ना? हाँ जी, ये आपके बड्स वगैरह हैं, ये भी आपको अपने ब्रांडिंग में मिल जाएंगे। आप देख सकते பட்ஸ் हो। வேணுனாலும் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் உங்கள் பேரில் இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் நான் சொல்லி இந்த மாதிரிலாம் மிஷினு, அதாவது டேட்டா கேபிள் ரெடி பண்ணுறதுக்கான மிஷின் எல்லாமே தான். இது எல்லாமே ஹைட்ரோலிக் மிஷினு, ऑटोमेटिक मशीन அது ரெடி ஆயிட்டு இருக்குது. அதை பற்றி உங்கள் மேடம் சொல்லுவாங்க. मैडम इसमें मतलब ये बड़ा ये छोटा है, ये उससे छोटा मतलब डिफरेंट है कुछ इसमें? जी सर, ये जो है ना आपकी वर्टिकल मोल्डिंग मशीन है, इसमें आप 50 ग्राम तक की कैपेसिटी है। मैनुअल में क्या होता है ना कि मैनुअल में प्रेशर ज्यादा लगता है, वर्कर की प्रॉब्लम्स आती है। हाँ जी। और अगर आप ऑटोमेटिक लेते हो ना तो सारी झंझटों से फ्री है, क्योंकि इसमें जो दाना रहेगा वो भी आपका ऑटोमेटिक जाएगा, जैसे कि आप वो देख रहे हो। ठीक है, उसके अलावा बटन से सारे सिस्टम होते हैं। तो आप मतलब इसमें जैसे हमने आपको डिस्प्ले पे दिखाए थे प्लास्टिक के और भी प्रोडक्ट, तो इसमें आप डाटा केबल अगर बनाना चाहो तो आप पर डे आराम से 2 से 2,500 केबल्स बना सकते हो। प्लस में इसका एक बेनिफिट ये है ना कि ये लेडीज भी चला सकती हैं, जो कि घर की कोई महिला भी हो। एक चीज समझना चाहिए, मतलब ये हाइड्रोलिक है, हाइड्रोलिक में प्रेस करने की जरूरत नहीं पड़ती है। खाली दाना डाल दिया, वो सारा कुछ अपना काम करता रहेगा। हमें सोल्डिंग करके तार लगाना होगा डाई में लगा के। जी सर। நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மல் மிஷினுக்கும் அதாவது மேனுவலுக்கும் இந்த ஹைட்ரோலிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட இதில் வந்து டேட்டா கேபிளை ரெடி பண்ணணும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணால் கொஞ்சம் வெயிட் வச்சு இது பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வச்சு அமுத்த தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸில் நீங்கள் அந்த தானான்ற இதை இதில் கொட்டிட்டிங்கன்னா சோல்டரிங் பண்ணி வயரை வந்து அந்த டையில் வச்சு இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வைக்கிற வேலை மட்டும் தான் உங்களுக்கு, வச்சு இந்த சொல்லிட்டுறது மட்டும் தான் உங்கள் வேலை. மீதி எல்லாமே இந்த மிஷின் பார்த்துக்கும். அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோலிக் மிஷின் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து வேலையை குறைவாக்குறதுக்காக இது ஹைட்ரோலிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சின்ன மிஷின், இதுக்கு வந்து அடுத்தது இது பெருசு. इसका और इसमें डिफरेंट क्या है मैम? इसमें वन टाइम में 1 पर्सन चलाते हैं। और अगर आप इसकी बात करो ना, ये एक ही मोटर से दोनों मशीनें जॉइंट है, ये 4-in-1 काम करेगी। आप इसमें एक साथ 4 वर्कर काम कर सकते हैं। अगर छोटी डाई है ना तो वो 1 टाइम में 4 वर्कर करेंगे, जिससे कि प्रोडक्शन अच्छा निकलेगा। और इसमें आप 2 मिक्सअप कलर चला सकते हैं। मान लीजिए आप इसमें रेड चला लेंगे या इसमें ब्लैक चला लेंगे, वो सभी तरह का ஃபங்க்ஷன் है। நம்மள பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா சிங்கிளா வேலை செஞ்சு, அதாவது ஒர்க் அதிகமா இருந்து உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷன் அதிகமா தேவை அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி மிஷின் வந்து ஒரு 4 பேர் உட்காந்து இதில் வேலை செய்யலாம். 2 வகையான கலர்ல நீங்க டேட்டா கேபிளை ரெடி பண்றதுக்கான ஒரு மிஷின் தான் இது. ஒரே நேரத்தில்
அதிகபட்சம் அதில் வந்து ஒரு 2500 கேபிள் ரெடி பண்ணிங்கன்னா இதில் ஒரு 5000 கேபிள் நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கான மிஷின் அதோட இது கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்ன்றாங்க. ஆட்டோமேட்டிக் என்ன? ये फुल्ली ऑटोमेटिक है हॉरिजॉन्टल में। कुछ प्लास्टिक के जो प्रोडक्ट होते हैं ना वो आपके हॉरिजॉन्टल में यूज किए जाते हैं। अब ये डाटा केबल्स वगैरह के लिए बेस्ट है, बट अगर हम बात करें हाइड्रोलिक में प्लास्टिक के जो प्रोडक्ट होते हैं वो इसमें आपके लिए बेस्ट रहेंगे। तो ये अभी इस मशीन पे ना वर्क चल रहा है। अच्छा, அதாவது நண்பர்களே இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே ரெடி பண்ணால் அங்கே காட்டணும் பார்த்தீங்களா சிம்பிளாக அதாவது ஷோ கேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பொருள் ரெடி பண்ணணும்னா இந்த மிஷின் இருந்தால் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணலாம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட एक चीज़ समझना था उसमें और उसमें खाली डाटा केबल और उसमें क्या क्या बना सकते हैं, इसमें टोटली सब बना सकते हैं जो हाँ आपने वहाँ पर डिस्प्ले में दिखाया। जी जी बिल्कुल। इसमें खाली डाटा केबल ही बनेगा। डाटा केबल्स के अलावा पावर कोड हो गए, डीसी-पीएनसी केबल्स हो गई, कैमरा केबल्स हो जाएंगी। अच्छा। तो केबल्स की ज्यादातर वैरायटी आप बना सकते हैं। कुछ अगर जैसे मान लीजिए आप बॉल गिटी हो गई, बॉल गिटी इसमें कम क्वांटिटी में निकलेगा, बट अगर इसमें बात करें तो इसमें ज्यादा क्वांटिटी में निकल सकते हैं। அதாவது நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுங்க. அதாவது வயர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் ரெடி பண்ணால் நீங்கள் இதில் ரெடி பண்ணலாம். சின்ன சின்ன பொருள் அங்கே பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன பொருள் ரெடி பண்ணால் இதில் ரெடி பண்ணலாம். பெருசாக அதாவது ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லா பொருளும் ப்ராடக்ட்டும் ரெடி பண்ணணும். அங்கே டிஸ்பிளேல பார்த்த மாதிரி அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்னா இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணலாம். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கனால இது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகி காட்டல, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு அப்படியே சிம்பிளாக காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஷினும் இருக்குது இந்த இடத்துல. இப்போ மேனுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் டேட்டா கேபிள். அது பூரா இந்த மிஷின் தான். இது மேனுவலு. இது வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணணும். இதில் வந்து அந்த தானான்றதை கொட்டி இந்த இடத்துல கொட்டி அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த இடத்துல இதை வைப்பாங்க. அதை டையில் வந்து அந்த ஒயரை சோல்டிங் பண்ண ஒயரை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ண பிறகு தான் அது டேட்டா கேபிள் ரெடி ஆகும். இது ஃபுல்லாக மேனுவலாக நீங்கள் ரெடி பண்ணணும். இதில் வந்து ஒர்க் லோடு அதிகமாகும். நீங்கள் வந்து உட்காந்து வேலை செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹைட்ரோலிக். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காட்டிட்டேன். இந்தாண்ட இன்னொரு மிஷின் இவங்க வச்சுருக்காங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இலையை பார்த்துருப்போம் தமிழ்நாட்டில். அதாவது வாயிலை கிடைக்கலாம் இந்த மாதிரி இலையை தான் பயன்படுத்துவோம். அப்படி இந்த மாதிரி வாயிலை இந்த மாதிரி இலை ரெடி பண்ணுறதுக்கு மிஷின் தேவைன்னா கூட அது உங்கள்கிட்ட வச்சுருக்குறாங்க. அது எப்படி ரெடி ஆகுது அப்படின்றதே ஒரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எந்த மாதிரி ரெடி ஆகுது அதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரெடி ஆகி வருது பாருங்க. இந்த மாதிரி ரெடி ஆகி வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் ரெடி பண்ணி நீங்கள் விற்பனை செய்யலாம். அதுக்கான மிஷின் உங்கள்கிட்ட இருக்குது. இதுக்கான காஸ்ட்டு இதோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு நீங்கள் மேடம்கிட்ட ஃபோன் பண்ணி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரோலிக் மிஷின் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பசங்க வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் அமுத்தி விட்டோன்னா அந்த இங்கே வச்சாங்க டையை வச்சு சோல்டரிங் பண்ண ஒயரை டையை வச்சு இது ஆட்டோமேட்டிக்காக பஞ்ச் ஆகும். பஞ்ச் ஆகுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் ரெடி ஆகி வந்துடும். இது சிம்பிள். அதாவது இதில் ஒர்க் லோடு அதிகம் கிடையாது. எல்லாமே மிஷின் பட்டன் தான் எல்லாமே இதில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பஞ்ச் பண்ணிக்கிட்டு கிடக்கும். அதில் வந்து इसमें क्या कहते हैं दाना दाना अपने आप डालना पड़ता है या ये हॉपर के थ्रू? इसमें वन टाइम में ना 5 kg तक दाना आता है। तो जितना डाटा केबल्स में चाहिए होगा ना वो अपने आप ऑटोमेटिकली लेता रहेगा। अच्छा, இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலில் அந்த தானான்னு சொல்லுவாங்க பாரு, சிறு சிறுதாக இருக்கு பாருங்க. அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கொட்டி கொட்டி பஞ்ச் பண்ணிட்டு கிடக்கணும். இதில் அப்படி கிடையாது. ஒரு 5 கிலோ தேவையான அளவுக்கு எத்தனை டேட்டா கேபிள் எடுக்கணும் அந்த இதில் கொட்டிக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தேவையோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்மளோட வேலை என்னன்னா சோல்டரிங் பண்ணி இந்த இடத்துல டையில் வச்சு இந்த இடத்துல வச்சு எடுக்கிற வேலை தான். மீதி எல்லாமே இந்த மிஷின் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு மிஷின் தான் இந்த மிஷின் ஹைட்ரோலிக் மிஷின். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் மிஷின் வாங்கி டேட்டா கேபிள் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து நீங்களே அங்கே வந்து இந்த மாதிரி மிஷினில் இந்த மாதிரி மிஷின் வாங்கி பேர் ரெடி பண்ணி வருது. அதாவது இங்கேருந்து டேட்டா கேபிள் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை உங்கள் பேர் உங்கள் கம்பெனி பேர் பதிக்கப்பட்ட உங்களுக்கு டேட்டா கேபிள் ரெடி பண்ணி வேணும், இல்லை அதுக்கான பொருள் வேணும், அதுக்கான பேக்கேஜிங் வேணும்னா இந்த மாதிரி இவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இதை நேம் பதிவு பண்ணுறாங்க. பார்த்துங்க, பேர் பதிவுலாம் இந்த மாதிரி தான் பதியுது. அதுக்கப்புறம் பேக்கேஜிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஏஎம்பின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹை ஸ்பீட் டேட்டா கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு யாரே கேட்டுருக்குறாங்க. அதுக்கான ஆர்டரில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பிரிண்டிங் உங்களுக்கு தேவைன்னா அதோட காஸ்டிங் எல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்றது பூரா உங்களுக்கு மேடம் சொல்லுவாங்க. அதுவும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்க.
நண்பர்களே, இப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மிஷினு இவங்க வாங்கி விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே காஸ்டிங் பண்ணி இவங்களே ரெடி பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு சைடு, அதாவது ஃபேக்ட்ரிக்குள்ள தான் வந்திருக்கா. மீதி எல்லா சைடும் நீங்கள் பார்த்த மிஷின் பூராமே ரெடி பண்ணுறதுக்கான இடம் இதுதான். मैडम சொல்லுவாங்க எந்த மாதிரி மிஷின்லாம் ரெடி பண்றாங்க அப்படினா मैडम ये मतलब खुद ही बनाते हैं यहाँ पर मशीन सारे। जी सर, जैसा कि आपने देखा कि वायर जो होते हैं वायर भी अपने यहाँ इन हाउस बनता है। उसके अलावा मशीन हो गए हाइड्रोलिक मैनुअल, वो भी हमारे यहाँ खुद बनता है। बल्कि यहाँ पे डाइया भी हम खुद बनाते हैं। जैसे कि अगर आप देखेंगे ना, ये बीएमसी मशीन है, तो जो डाई के साथ जो होते हैं ना, उस पर डिजाइन होती है, तो वो यहाँ से डाई पे कटिंग होती है। अच्छा अच्छा, நம்மளே பாத்தீங்கன்னா அதாவது நீங்க பார்த்த மிஷின் எல்லாமே இங்க தான் ரெடி பண்றாங்க. காஸ்டிங் பண்றதுல இருந்து ரெடி பண்றதுல இருந்து எல்லாமே டைக்கான டிசைன் ரெடி பண்ணுறதுல இருந்து அந்த டை ரெடி பண்ணுறதும் அதுக்கான மிஷினும் உள்ள வச்சுருக்காங்க. அதையும் தான் ரெடி பண்ணுறாங்க. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அது ரெடி எப்படி ஆகுது அப்படின்றது நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். இந்த டை எப்படி ரெடி பண்ணுறாங்க, டையில் டிசைன் எப்படி போடுறாங்க அப்படின்றது ஒரு தடவை பாருங்கள். டை का डिजाइन रेडी हो रहा है, அதாவது டையோட டிசைன்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது இந்த மிஷின் மூலிமா பண்ணுறாங்க. அதை ஒரு தடவை பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உள்ள வரைக்கும் மிஷினை ரெடி பண்ணுற இடத்து வரைக்கும் யாருமே என்னை விட்டது கிடையாது. இந்த இடத்துல என்னை உள்ளே அலோட் பண்ணுறதுக்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் என்னை உள்ள வரைக்கும் வர விட்றாங்க. இந்த அளவுக்கு வீடியோ பண்ண என்னை ஷூட் பண்ண விட்றாங்க. மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. லேத்துன்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் சொல்ல போனால் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸும் இங்கே ரெடி பண்ணி தான் இவங்க மிஷினை ரெடி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா டையெல்லாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது டையிலேருந்து மிஷின்லேருந்து எல்லாமே இவங்களே ரெடி பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு மினிமம் ரேட்டில் மிஷினும் கிடச்சிக்கும், டை பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கும். முதல்ல இவங்க வந்து ஆரம்பத்தில் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாங்கி விற்பனை செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே டோட்டல் இவங்க லேத்து வச்சு எல்லாமே இவங்களே ரெடி பண்ணுறாங்க. இதில் பெனிஃபிட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்.